வாழ்கின்ற வாழ்வை நான் பெற வேண்டும். உன் திருநாமத்தை இடைவிடாது சொல்கின்ற வாழ்வை நான் பெற வேண்டும். என் குருநாதருடைய திருவடிகளை என் சென்னிமிசை தாங்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய குழந்தைகள் நன்றாக வாழ வேண்டும். என் வாழ்க்கை வறுமையில்லாமல் இருக்க வேண்டும். நோயற்ற வாழ்வு வேண்டும் என்று எண்ணி எண்ணி எழுதுங்கள். எம்பெருமானே, இதனை நான் அடைய விரும்புகிறேன். நான் அறிவோடு சிந்திக்கிறேன். அறிவுடன் அமைத்ததோர் தோணி. இந்த உடம்புக்கு அறிவு இருக்குங்க. இந்த உடம்புக்கு அறிவு இருக்கு. நம்ம அறிவு கெட்டு போகக்கூடாது. அறிவு இருக்கிறதுனால தான் நம்ம கூடி நிற்கிறோம் இங்க. யாருடைய சந்நிதியில்? குருநாதருடைய சந்நிதியில். அவர் யார்? அறிவுடையார் நெஞ்சம் அகலிடமாவது. அறிவுடையார் நெஞ்சத்து ஆதி பிராணம் அமர்ந்திருக்கின்றான். அங்க சிவமா பார்க்கிறோம், அவரை குருநாதரா பார்க்கிறோம், சுப்பிரமணியரா பார்க்கிறோம். அப்படி நம்ம கூடி இருக்கின்ற பொழுது இதனை எழுதி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். எம்பெருமானே, எங்கும் நிறைந்த பேரொளியே, கருணையாளனே, உன்னை நான் வணங்குகின்றேன். என்னோடு கூடி கலந்திடல் வேண்டும். இனி ஒரு பிறவி எடுத்தால் அது மனித பிறப்பாக இருக்க வேண்டும். அதுவும் உயர்ந்த பிறப்பாக அமைய வேண்டும். என்னுடைய வாழ்வு சிறக்க வேண்டும். இந்த பூமியில் வாழ்கின்ற வரை எனக்கு யாதொரு துன்பமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று எழுதி கண்களை மூடி அறிவை இறைவன் திருவடியில் வைத்து வாழ வேண்டுவது உன்னதமான ஒரு வாழ்க்கை. அத்தகைய வாழ்க்கையை பெற வேண்டும் என்று எண்ணி எண்ணி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். குருநாதருடைய திருவடியை மறவாமல் இருக்க வேண்டும் என்று கூறி இத்தகைய வாய்ப்பளித்த குருநாதருடைய திருவடிகளை வணங்கி நாம் அறிவோடு வாழ்கிறோம், அறிவோடு வாழ வேண்டும், அருளோடு பொருந்த வேண்டும், நம்முடைய உயிரை இறைவனுடைய திருவடியில் வைக்க வேண்டும். அது நம்மை இறைவன் ஆட்சியில் கொண்டு போய் சேர்க்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வள்ளல் பெருமானுடைய திருவடிகளையும் குருநாதருடைய திருவடிகளையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.